பாட்டி, ஐயோ பாட்டி கேளுங்க. பாட்டி உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க போங்க. நாங்க வெறும் பிளான் மட்டும் தான் போட்டோம். ஆனா அந்த பிளான்க்கு நீங்க உயிரே கொடுத்துட்டீங்க. நீங்க உண்மையிலேயே கலக்கிட்டீங்க பாட்டி. நீங்க ஒரு பெரிய ராக் ஸ்டார் தான். நீங்க அப்பாவை காப்பாத்திட்டீங்க. தேங்க் யூ. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா தனு உள்ள இருக்கால, அவ முதல்ல நம்மள பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. உங்களுக்கு முதல் டிராப் ஞாபகம் இருக்குல்ல, சடங்கு. அபிக்கும் தனுவுக்கும் நம்ம சடங்கு செஞ்சு முடிக்கணும். தனுவுக்கு சடங்கு பண்ணி நம்ம கைக்குள்ள தனுவை கைதியா வச்சுக்கணும். என்ன புரிஞ்சுதா? அப்பதான் அவளோட வலையில இருந்து அபி தப்பிக்க முடியும். நான் போய் சடங்குக்கு தேவையானதை கொண்டு வரேன். நீங்க போய் அந்த பத்திரிக்கைக்காரங்கிட்ட என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க. தனுவுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. முதல்ல நீங்க இந்த பிளான்ல பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. முதல்ல கேம் ஆட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கேம் சேஞ்சரா மாறிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். அவ தான் என்கிட்ட வந்து சொன்னா, யாரெல்லாம் அபிய நேசிக்கிறாங்களோ அவங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்கன்னு. தயவு செஞ்சு இங்க நின்னுகிட்டே இருக்காதீங்க, உள்ள போங்க. சரி, அதனால என்னடா இப்போ? என் போனுக்கு லைன் போலனா என்ன? நீ என்னோட அப்பாவோட போனுக்கு கால் பண்ணிருக்கலாம் இல்லையா? என்ன உங்க அப்பாக்கு பண்ணலாம்ன்ற? இங்க பாரு, எல்லாருக்கும் முன்னாடி நான் உனக்கு தான் போன் பண்ணேன், அது தெரியுமா? ஏன்னா நான் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தான். ஆனா நீ என்னடானா என்ன சுத்தமா மறந்துட்ட. ஏன் போன் வரலனா என்ன, நீ எனக்கு போன் பண்ணிருக்கலாம் இல்லையா? போன் பண்ணி என்னடா தம்பி எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா இல்லையா, உயிரோட இருக்கியா இல்லையான்னு கேட்கலாம்ல. 2 சிஸ்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறேன்னு கேட்கலாம்ல. 2 சிஸ்டர்ஸா? ஒன் செகண்ட் மேனேஜா? 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு பையன் குறுக்க வந்துட்டானா? என்ன சொல்ற நீ? அது என்னன்னா, 2 பேருமே என்னுடைய தங்கச்சிங்க தான். நான் அவங்களோட அண்ணன். அவங்கள பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு, புரியுதா? நான் அவங்கள பாத்துக்கணும். அதே மாதிரி எந்த பையனும் உள்ள வர விடாமையும் பாத்துக்கணும், புரியுதா? எந்த பையனாலயும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. அப்படிதான் நடந்ததா? இது வரைக்கும் நடக்கல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த பையன் கூட எனக்கு சண்டை ஆயிடுச்சுன்னா, அவன் ஒருவேளை ஆளுங்களை கூட்டு வந்து என்ன அடிச்சிட்டானா, நியாயமா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண இங்க இருக்கணும்ல. உன்னோட இமேஜினரி கதை இருக்குல்ல, நான் கேட்டுட்டேன். ஓஹோ. அப்புறம் நீ ஒரிஜினல் கதையை கேளு. பிராச்சிக்கும் ரியாக்கும் பாதுகாப்புக்கு யாருமே தேவையில்லை. தே ஆர் வெரி ஸ்ட்ராங், பிரேவ், வெரி ஸ்மார்ட்டான பொண்ணுங்க. அப்படி ஏதாவது ஒரு பையன் கிண்டல் பண்ணான்னு வை, அவன் கதையே முடிஞ்சது இவங்களால. சோ டோன்ட் வரி, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. அவங்கள நீ பாத்துக்க தேவையில்ல, அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. தனு மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவாங்க, புரிஞ்சுதா? என்ன பாத்துப்பாங்களா? இப்ப நான் தான் அவங்கள பாத்துக்கணும், அவங்கள பாதுகாக்கணும். அதாவது உன்ன மாதிரி irresponsible பசங்க கிட்ட இருந்து. சோ இன்னையில இருந்து உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஐ டோன்ட் நோ who you are bro. ஒன் செகண்ட் இங்க வா. என்ன பண்ற? ஒன் செகண்ட். நீ தண்ணி அடிச்சிருக்கியா என்ன? ஏன் இப்படி லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு. இப்போ நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சீஃப் தனுவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல நம்ம சீஃபை காப்பாத்தியே ஆகணும். அப்படி முடியாதுன்ற விதத்துல சீஃப் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் சீஃபை நம்ம காப்பாற்ற முடியாது. பிரஸ் வர விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அட, எனக்கு தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. ஆனா எனக்கு முதல்ல எப்ப தெரிய வந்ததோ அப்பதான் நான் உனக்கு போன் பண்ணேன். ஆனா நீ போன் எடுக்கலன்னு தெரிஞ்சதோ நேரா உன் வீட்டுக்கு கிளம்பி உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு இங்க வந்தேன். இப்போ இங்க இருக்கிறேன், புரியுதா? சரியா? ஆனா நீ என்ன பாராட்டவே மாட்டேங்கிற. ஓகே, ஐ எம் சாரி. நீ என்னோட உண்மையான தம்பின்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ ஆர் த ஒன்லி ஒன். என் உயிர் ராணி. I love you. I love you too bro. உள்ள போலாமா? உள்ள போலாம். Let's go. இன்னோசென்ட் எல்லாம் நடிக்காத. ஏன்னா நீ இன்னோசென்ட் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். லீவ் ஃப்ரம் ஹியர். குட். இந்த ஆலியா இப்ப இந்த சீனை மொத்தத்தையும் ரியலிஸ்டிக்கா மாத்துறா. இது தனுக்கான ட்ராப்னு இன்னும் அவளுக்கு தெரியல. கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது ஒரு ஃபேமிலி மேட்டர். எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுங்க ப்ளீஸ். மீடியாவை போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அபி. ஏன்னா நீ எனக்கு என்ன பண்ணன்னு மொத்த மீடியாவுக்கும் தெரியும். அதனால நான் உனக்கு என்ன பண்ண போறேங்கிறது மீடியாக்காரங்களுக்கு தெரியணும்ல. பாட்டி கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. எப்படி அந்த காலத்துல நடக்குமோ அதான் ரேப் விக்டம்க்கு நியாயம் கிடைக்கும்ல, அதே மாதிரி நியாயம் எனக்கும் கிடைக்கணும். அதனால நீ பாட்டி கிட்ட போய் பேசு. இங்க வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எதுவும் சொல்லாத. பாட்டி இவகிட்ட சொல்லுங்க, இவ எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறா. நீ என் பாட்டிய நல்லா ஏமாத்தி இருக்க. இந்த ஜெர்னலிஸ்ட் எப்படி நீ சொன்ன போய் உண்மை நம்புறாங்களோ பாட்டியும் அப்படிதான். ப்ளீஸ் டோன்ட் டு தட். நாங்க கேட்டதெல்லாம் உண்மையாப்பா? நீங்க 2 பேரும் உள்ள போங்க ப்ளீஸ். நோ டாட். நீங்களும் தனு ஆண்டியும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டோமே. நாங்க அதுக்கு விட மாட்டோம் டாட். அவங்களே முதல்ல இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி நீங்க அவங்களுக்கு பண்ணிருக்கிற என்ன வேணா இருக்கட்டும். அதனால அவங்க பார்வையில நீங்க நல்லவர் இல்லப்பா. எந்த ஒரு பொண்ணும் இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இவரை மதிக்கிறீங்களா? இது உன் வயசுக்கு மீறி பேசுற பேச்சு மாதிரி இல்ல. இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துட்டு வந்திருக்க சொல்லு. எப்படி இருந்தாலும் நீ பிரக்யாவோட பொண்ணு தானே, அதனால நீயும் அவள மாதிரி தானே பேசுவ. ஆனா நீ இந்த விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத.
நீ நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம், ஆனா புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாதான் நீ உன்னோட வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால பெரியவங்க சொல்றத கேளு, ஒழுங்கா உன் ரூமுக்கு போ, சரியா? நான் கண்டிப்பா அபியை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என் கூட வா. அபி, சாரி, உன்னை கையை அழுத்தி பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கல, அது ரொம்ப தப்பு. உடனே அதை நிப்பாட்டு. நீ என்ன சொல்ற? நீ அப்பாவியே நடிக்காதன. பொய்யான வழக்கு போட்டு என்னோட மொத்த வாழ்க்கையும் அழிச்சிட்ட. நான் என்ன பண்றேன்னு என்ன கேக்குறியா? பாட்டியை என்ன பண்ண, பாட்டி மேல என்ன மாயாஜாலம் பண்ணனு என்கிட்ட சொல்லு. அவங்க என் பேச்சு கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஒரே நைட்ல அவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு? என்னோட பாட்டி உன்னை வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நான் தான் உன் ப்ரொபோசல வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டேனே. பாட்டி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நீ அவங்க கிட்ட என்ன சொன்னு சொல்லு. நான் செத்தால சாவனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நீ பாட்டி கூட பண்ற பத்தி அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துல டவுட்டா தான் இருக்கேன். ஒரு வேளை இது ட்ராப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம நான் பாட்டியை கூட நம்பல. ஆனா அபி சொன்னது கேட்டதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அபி இப்போ என் ட்ராப்ல மாட்டின மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கல்யாணம் டிராமாவா இருந்தா அபி இந்த அளவுக்கு கோவப்பட மாட்டானே. இந்நேரம் சந்தோஷப்பட்டிருப்பான். அப்புறம் என்கிட்ட நல்ல விதமா பேசியிருப்பான். நான் உன்னதான் கேக்குறேன், உன் மனசுல என்ன பிளானிங் போயிட்டு இருக்கு? நான் எந்த பிளானும் பண்ணல அபி. பாட்டி தான் எல்லா பிளானும் பண்ணிருக்காங்க. ஒருவேளை பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, நல்லா புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு தோணி இருக்கும் இதான் உனக்கு பெஸ்ட்னு. சோ பெட்டர் யூ அக்செப்ட் இட், ஓகே? ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியங்க. உனக்கே தெரியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அதனால பாட்டியை நீ உன் பக்கம் இழுத்துட்டியா? அப்பதானே நான் ஒத்துப்பேன். அப்ப ஏன் ஸ்ட்ரகிள் பண்ற? தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணாம என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கோ. அதுவும் இல்லாம பாட்டி பெரியவங்க, அவங்க எது பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்காக தான் இருக்கும். அப்புறம் நீ எது பண்ணாலும் பாட்டிக்காக பண்றேன்னு நினைச்சுக்கோ. அதுதான் நல்லது. நான் உன்னை என்னைக்கு காதலிக்க மாட்டேன், புரியுதா? ஒரு தடவை நீ அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அப்புறம் வீட்டோட நிலைமை தலைகீழா மாறிடும். காலம் மாறும்போது மனுஷனோட அவசியமே மனுஷனோட தேவையாயிரும். அப்ப அந்த தேவை காதலா கூட மாறிடும். நீயே யோசிச்சு பாரு. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அபி, அதுக்கப்புறம் காதல் தானா வரும். டாட், நீங்க இப்ப வெளியே வாங்க. வாங்க வாங்க. கம் கம். அவங்கள பார்க்காத. இனிமே அவங்க என்னோட ஃபேமிலி. இன்னைக்கு இல்லனா அவன் நாளைக்கு கண்டிப்பா ஒத்துப்பான். ஆனா இந்த விஷயத்த நீ இன்னைக்கே ஒத்துக்கிட்டேன்னு வையேன், அது உனக்கு தான் நல்லது. நீ அப்படி என்ன சொல்லி பாட்டிய முட்டாளாக்குனேன்னு எனக்கு தெரியாத. ஆனா என்ன முட்டாளாக்க ஐ முடியும்? டோன்ட் நோ பிரக்யா, உனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. நான் ஒன்னும் முட்டாள் இல்ல பிரக்யா. இன்ஃபேக்ட் நான் உன்னை தியாகி ஆகிறதுக்கான வாய்ப்பை தரேன். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன், நீயே எனக்கு அபிய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். ஒருவேளை நீயே ஒத்துக்க வச்சிருந்தா உன் பொண்ணுங்களை பார்க்க நான் அலோவ் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப அலோவ் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருந்து என் பொண்ணுங்களை உன்னால பிரிக்க முடியாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நீ எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கே குறுக்க நிக்கிற. ஆனா நடக்க போதுல. அப்புறம் அதுவும் இல்லாம பிராச்சியை நான் சந்திக்க உனக்கு விடுறேன்ல. இல்லனா நீ ஒரு வேலை பண்ண, எனக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா நீ உன்னோட இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ கிளம்பிடு, சரியா? இல்லனா தேவையில்லாம நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, டேக் கேர். ஒத்துக்கிட்டாங்க. எப்ப பெத்த பொண்ணு ஃப்ரெண்டா மாறுறாளோ அதுக்கான அர்த்தம் அவ வளர்ந்துட்டான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி வாங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். எனக்கு நர்வஸாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கு. ரொம்ப வினோதமா இருக்கியா? ரியாவும் பிராச்சும் வித்தியாசமா பேசுறாங்க. சீஃப் வந்து தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பாட்டி தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்களே. அட அதத்தான் நானும் சொல்றேன் ப்ரோ. பாட்டிக்கு அபினா உயிர். அதனாலதான் தனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பாட்டி பண்ண மாட்டாங்க. ஐ டோன்ட் நோ ப்ரோ. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்குது. அட ரியா எங்க போனா? இது வரைக்கும் இங்க வரல. அண்ணா, பாட்டிக்கு மூளை குழம்பி போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க எதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தனு, என்னை பத்தி இவ பேசுறத நிப்பாட்டலனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். தனு இந்த வீட்டை விட்டு போனானா அப்புறம் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். பாட்டி, அபி, எந்த அக்னி குண்டத்துக்கு முன்னாடி நீ வனம் வரணுமோ அதே அக்னி குண்டத்துல உக்காந்து நான் என் உயிரை மாச்சுக்குவேன். பாட்டி என்ன? தனு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் என்ன ஆசைப்படுறனோ அதுதான் நடக்கும். நீ அமைதியா உட்காரு. பாட்டி நீங்க நீ இப்ப உட்கார போறியா இல்லையா?
நீ மட்டும் தனுவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வையி, அப்புறம் என் மரணத்துக்கு நீ ரெடி ஆயிரு. அமைதியா வந்து உக்காரு. உங்க 2 பேருக்கான சடங்கை இன்னைக்கே பண்ணி வைக்கிறேன், எல்லாரும் முன்னாடியும். சந்தோஷமா இருக்கியா? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? வெல், உங்க சடங்கு நல்லபடியா முடிஞ்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா, இது கல்யாண வீடு இல்லையா, அதுக்கான ஏற்பாடை செய்வோம். நாளான்னைக்கு இவங்களுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு நலுங்கு வைப்போம், அடுத்த நாள் கல்யாணம். இங்க பாருங்கப்பா, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சுல, எப்ப மேல இருக்கிறவன் என்ன கூப்பிடுவான்னு தெரியாது. அதுக்காக தான் என் மனசுக்குள்ள உள்ள ஆசை நிறைவேறாம போயிடக்கூடாதுன்னு, அதுக்காக தான் நான் இதெல்லாம் உடனேக்கு உடனே பண்றேன். நியாயமா பார்த்தா இந்த கல்யாணம் எப்பவோ நடந்திருக்க வேண்டியது. ஆனா பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதுக்கான நேரம் வரணும்னு. என்ன பாக்குற? என் கால்ல வந்து விழு. அதாம்மா, நான் ஆசீர்வாதம் பண்ணணும்ல. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ இங்க இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரிம்மா. நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ so மச். வணக்கம். தேங்க்யூ. வா தனு, உனக்கு உன்னோட ரூமை காட்டுறேன். அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அபி கூட எந்த ரூம்ல இருக்க புரியோ அந்த ரூமை தான். அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு. நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன். அது என்னன்னா தனு, பழைய வீட்டுல நெருப்பு பிடிச்சிருச்சு. அதனாலதான் நாங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்ல, அது பழைய வீடு தானே. உன்னை பொறுத்த வரைக்கும் இது புது மாமியார் வீடுமா. சரி வாமா, நான் உன்னோட ரூமை காட்டுறேன். வா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? எங்க கூட மோத முடியாம பாட்டியோட மனச நீ மாத்திட்டியா? அவங்க வாயில இருந்து சாக போறேங்கிற வார்த்தை வேற வந்துருச்சு. அண்ணன் வேணா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். Out. ஆலியா, ஆலியா, இது இது அது வந்து ஆலியா கொஞ்சம் ஓவராவே பண்றா. ஆனா இப்ப இவளை தடுத்து நிறுத்தணுமே. ஆமா, கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும். நான் அவளை நிறுத்தலன்னா அப்புறம் தப்பாயிடும். நான் நிறுத்துறேன். ஆலியா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணாம ஏன் எல்லாரும் அவங்கள எதிர்த்து பேசுறாங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. ஓகேம்மா. இவங்க சைகையில ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அத்தை, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. ஜஸ்ட் காம் டவுன். இது வந்து காம் டவுனா? ஹவ்? நீங்க யாரும் தடுக்க மாட்டீங்க, அதுக்காக நானும் தடுக்க மாட்டேன்னு நினைச்சியா? அண்ணன் எதுவும் பண்ண முடியலன்னா அது அவரோட சூழ்நிலை. அவர் தோல்வியை ஒத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பா நடத்த விட மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆலியா, நீ என்ன பண்ணிருவ? சடங்கு தான் முடிஞ்சிருச்சுல, இதே மாதிரி இவங்களுக்கு கல்யாணமும் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்லயும் சேனல்லயும் கண்டிப்பா வரும். அப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு? கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். உங்களை பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ப்ளீஸ் கொஞ்சம் அவளை பொறுமையா முதல்ல கூட்டிட்டு கூட வாங்க. வாங்க அத்தை. எல்லாம் ஓவரா போயிட்டு இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, எதுவும் ஆகாது. கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். நீ என் கூட வா. பிஹேவ் யுவர் செல்ஃப் பிரியா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுதா இல்லையா? பாட்டி அண்ணனுக்கு தனுவா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, அதுவும் மொத்த பிரசுக்கு முன்னாடி. வாவ் அத்தை, 1 மினிட். அவ உன் அம்மாவோட இடத்தை எடுத்துக்க பாக்குறாரியா? நான் இது நடக்க விட மாட்டேன். தனுவுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறேன். மித்தாலி அண்ணி, நீங்க வாங்க போலாம். அத்தை ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் என்ன சொல்ல வரேன் தயவு செஞ்சு கேளுங்க.
இந்த பிளானை பத்தி நீங்க யாருக்கும் எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அம்மாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உங்க அம்மாக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. முயற்சி என்ன, அவர் சண்டையே போட்டுட்டு இருக்காரு. ரியா, நான் எங்க வேணா இருக்கலாம், ஆனா என் கண்ணும் காதும் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால என்கிட்ட போய் சொல்ல முயற்சி பண்ணாத என்ன. ரியா, எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுமா என்ன? இங்க பாருங்க, உள்ள இப்ப என்ன நடந்துச்சோ அது எல்லாமே பிளானோட ஒரு பார்ட் தான் அத்தை. அத்தை ப்ளீஸ் எதையும் தடுக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கட்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு தனு ஆண்டி இங்க வரைக்கும் வர வச்சிருக்கோம். சோ ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணுங்க. நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க. ஷூர். தேங்க்யூ அத்தை. நான் இப்பவே வந்துடுறேன். பாத்தியா பாத்தியா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, ஏதோ பெரிய பிளான் போடுறாங்கன்னு. நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தியா. இவங்க எல்லாருக்குமே பிளான பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு மட்டும் தெரியல. அவங்களோட டவுட் என்னன்னா இந்த பிளான பத்தி நான் தனக்கிட்ட சொல்லிருவேங்கிறதா. கடவுளே, அப்படின்னா இப்ப அவங்களுக்குலாம் என்ன தோணுது? நீ இப்பவும் தனுவோட ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்களா? ஆலியா, இவ கோச்சிட்டு போயிட்டாலே. கடவுளே, ஒருவேளை இவ மாறிட்டாளா என்ன? அப்படின்னா இந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்க, நான் தான் கெட்டவளா? இல்ல இல்ல, நான் நல்லவளா தான் இருக்கணும். நான் எப்படி கெட்டவளா இருக்க முடியும்? குடும்பம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க நடவடிக்கையும் இருக்கும். ஆலியா, ரன்பீர் நில்லு. ரன்பீர் நில்லு. என்ன ஆச்சு பிராச்சி? நீ தெரியாம உன் போனை நினைச்சு என் போன் எடுத்துட்டு வந்த. அது கூட. இது உன்னோட போன்? ஆமா, என் போன் தான். கூட போனை கொடு. இந்த போன் கண்டிப்பா உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? உன் போன் உனக்கு வேணும்னா எனக்கு ஒன்னே ஒன்னு தேவைப்படுது. ஏன் போன் எனக்கு வேணும்னா நான் காசு தரணுமா? காசெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவை. என்ன இன்ஃபர்மேஷன்? அது என்னன்னா, அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். பல்ஜித் பாட்டி ஏன் அவங்களுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க? வை தட் ஹேப்பனிங்? அப்புறம் தனுவை கல்யாணம் பண்ணிக்க சீஃப் உடனே ஒத்துக்கிட்டாரா? அப்புறம் தனு ஆண்டியும் ஆலியா ஆண்டியும் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ரியா வந்து எதுக்கு ஆண்டி வாயா அடைச்சா? ஏன்? வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த வீட்ல என்ன நடக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? ஏன்னா எனக்கு உண்மை தெரியணும். நீ இப்ப என்ன பாக்குறியோ என்ன கேக்குறியோ அதுதான் உண்மை. நீ முதல்ல போன். அது உண்மை இல்ல. என்கிட்ட இருந்து நீ எதை மறைக்கிறியோ அதான் உண்மை. எனக்கு உன் கண்ணால எதை பாக்குறியோ அதுதான் உண்மை. அது சரி. ஆனா நீ என்கிட்ட இருந்து எந்த உண்மையை மறைக்க பாக்குறியோ அந்த உண்மைதான் எனக்கு உண்மைன்னு தோணுது. இங்க பாரு, நீ என் கண்ணை பார்த்து பேசாத அப்பவே தெரியுது நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா கண்டிப்பா பிளாக்மெயில் பண்ணுவேன். உண்மையா தான் சொல்றேன். அதாவது உன்னோட போன் உனக்கு நல்ல கண்டிஷன்ல திரும்ப கிடைக்கணும்னா எனக்கு இப்பவே நீ உண்மையை சொல்லி, இல்லைன்னா நான் தண்ணியில போட்டுருவேன். என் போனை கொடு. ரன்பீர், என் போனை கொடு. இல்ல ரன்பீர், keep my phone. சொன்னா கேளு. இங்க பாரு பிராச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு நீ என்கிட்ட சொல்லலன்னு வை, அப்புறம் நான் ரியா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? அதாவது நான் என்ன? நீ என்ன கம்பல் பண்றேன்னு சொல்லிடுவேன். நான் போய் சொல்லிடுவேன். சரி, போய் சொல்லு. நானும் சொல்லுவேன் நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கேன்னு. நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் உன்னோட கவனம் எங்க இருந்தாலும் நீ என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன்னு சொல்றேன். போய் சொல்லு. ஓகே, நான் எப்படி பாக்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன நான் வந்து அது வந்து என்னன்னா, நீ வந்து என்ன பாத்துக்கிட்டே இருக்கல, அதனாலதான் உனக்கு தெரிஞ்சிருக்க. இங்க பாரு பிராச்சி, நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. நீ ரியா கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ண முடியுமா? என்னால முடியும். நீ போய் ஆனா ரியா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு. முடியாதுல்ல? அப்புறம் உன்கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. எனக்கு உன் கூட இப்படிலாம் பண்ண விருப்பம் இல்லதான், ஆனா என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ ஒன்னு நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைன்னா நான் இப்போ உன்னோட போனும் போயிடும். அப்புறம் ரியா கிட்டயே சொல்லுவேன். ரியா இங்க பாரு, பிராச்சி நான் சொல்றேன். சொல்லு. அதாவது நடக்கிறதெல்லாம் பல்ஜித் தாதி பேசிட்டு இருக்காங்கல்ல,
தனுவை இங்க கூட்டிட்டு வந்தது, சடங்க பத்தி பேசினது, அப்பாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது. இன்ஃபேக்ட் மீடியாவை கூட நாங்க தான் வர வச்சோம். நாங்கன்னா நீங்க எல்லாருமே வா. இல்ல எல்லாரும் இல்ல. ஆலியா அத்தைக்கும் மித்தாலி ஆண்டிக்கும் எதுவும் தெரியாது. மத்தவங்க எல்லாருக்கும் பாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியும். தனு ஆண்டி அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் இந்த கேஸ்ல இருந்து அப்பா வெளியில வர முடியும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டோம். கட்டாய கல்யாணமா?